மிஸ்டர் லோக்கல் சிவகார்த்திகேயனோட கெரியர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைலி வியூடு டீசர் அப்படின்னா அது மிஸ்டர் லோக்கலோட தான். படம் வந்து May 1 ரிலீஸ் அப்படின்ட்டாங்க. எந்த விதமான அப்டேட் அதுக்கப்புறம் கிடைக்கல. பட் நேற்று சைலண்டாக ஒன்று சொன்னாங்க, நாளைக்கு நாங்கள் சிங்கிள் ட்ராக் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அண்ட் அந்த சாங்கோடைய நேம் வந்து டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சாங் வந்து டக்குன்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சாங்கோட லிரிக் ரைட்டர் யார் அப்படின்னா மிர்ச்சி விஜய். இதுக்கு முன்னாடி நட்புனா என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து கேரம் போர்டு அப்படிங்கிற ஒரு சாங் வந்து ஒரு எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ மிர்ச்சி விஜய் ஒரு ஆர்ஜே அப்படிங்கிறனால அவருக்கு தெரியும் என்ன மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு ஆடியன்ஸோட அட்டென்ஷனை வந்து கிராப் பண்ணும், ஹூக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி அந்த ரைமிங்கான வேர்ட்ஸ் இதெல்லாமே போட்டு ரொம்ப அழகாக வந்து அவரோட ஒர்க்கை வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஹிப்ஹாப் தமிழா சிவகார்த்திகேயன் அனிருத் அப்படிங்கிறப்ப இந்த காம்பினேஷன் வந்து வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க 3 பேருமே இன்னைக்கு உள்ள யங் ஜென்ரேஷனோட பல்ஸை நல்லா தெரிஞ்சவங்க. முன்னாடி அனிருத்தோட இசையில் ஹிப்ஹாப் தமிழா வந்து பாடிக்கிட்டு இருந்தார். இன்னைக்கு ஹிப்ஹாப் தமிழாவோட இசையில் அனிருத் பாடுறாரு அப்படின்னு கேட்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அண்ட் ஹிப்ஹாப் தமிழா இஸ் ஒன் ஆஃப் த ராக் ஸ்டார் இன் யூடியூப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவருடைய படமானது இப்போ தான் ரிலீஸ் ஆயிருந்தது. அடுத்துள்ள அவருடைய அடுத்த படத்தோட அப்டேட், அதுலேயும் ஒரு சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் ஆகுது. அனிருத் தான் பாடியிருக்காரு அப்படிங்கிறனால நல்ல ஒரு ஹைப் இருந்தது. அனிருத்தோட வாய்ஸ்க்கு நேச்சுரலாகவே ஒரு மேஜிக் இருக்கு. பட் ஆனால் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ட்ரெயின்டான சிங்கரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது. பட் அவர் வாய்ஸில் வந்து ஒரு மேஜிக் இருக்குது. அதை கேட்கும்போது நமக்கு வந்து சம் சார்ட் ஆஃப் ரிலீஃப் வந்து அவரால் ஏற்படுத்த முடியும். அதே மாதிரியான விஷயம் இதுலேயும் இருக்குது. முக்கியமாக அனிருத்திட்ட வந்து அவர் கானா பாடியிருக்கலாம், இல்லைன்னா தரலோக்கால் ஆளுமா டோலுமா அந்த மாதிரிலாம் கூட பாடியிருந்தாலும் அவரோட இந்த மெலடி சாங் அவர் ஃபீல் பண்ணி பாடும்போது அப்படியே ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் நமக்குள்ள கிரியேட் பண்ண முடியும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெரிய ஃபீல் பண்ணி பாடின பாட்டெலாம் இல்லை. டக்குன்னு ஒரு பொண்ணை பார்த்தோன்னே அவளை அப்படியே இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக பாடுவாங்களா அந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் மேற்போக ஹிப்ஹாப் தமிழா அப்படிங்கிறப்ப அவர் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து போட்டு நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணுவார் அந்த ஹிப்ஹாப் ஸ்டைலில். பட் இதில் அது எதுவுமே தென்படலை. கொஞ்சம் சாஃப்டாக ஆரம்பிக்குது. அதுக்கேற்ற மாதிரி அவரோட அந்த ஸ்டார்டிங் அந்த இது இருக்கும் தெரில, அந்த ஸ்டார்டிங்கில் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சாஃப்டாக ஆரம்பிக்குது. மேற்போக அனிருத்தோட வாய்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு இடையில கொஞ்சம் ஃப்ளூட்டு, கிட்டார் இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் மட்டும் வச்சு ரொம்ப அழகாக மிக்சிங் பண்ணியிருக்காரு. கரெக்டாக அந்த 2வது நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைன் ஸ்டார்ட் ஆகும். அது ஸ்டார்ட் ஆகும்போது லைட்டாக காதல் ஆசை யாரை விட்டுதோ அப்படிங்கிறது நமக்கு வந்து போக தான் செய்யும். பட் இருந்தாலும் அதாவது சொல்லுவாங்கல்ல, இசையில் வந்து ராகம் 7 தாளம் 7 அப்படிங்கிறனால அது நம்ம எதுவும் வந்து பெருசாக கண்டுக்கூடாது. ஸோ இந்த சாங் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் இன்ஸ்டன்ட் அடிக்ஷன் சொல்லலாம். முக்கியமாக அனிருத்தோட ஃபேன்ஸ்க்கும் ஹிப்ஹாப்போட ஃபேன்ஸ்க்கும் ரொம்பவே பிடிக்கும். அது போக மற்ற ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு இது மேபி ஒரு ஸ்லோ மெடிசனாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம். ஒருவேளை அந்த சாங் கேட்டுட்டீங்க இல்லை நீங்கள் திருப்பி கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த சாங்குக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் as well as இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் போய் கேட்டுட்டு வந்து உங்களோட கமெண்ட்ஸை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம்.